திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போன்ற அமைப்போட்டு இருக்கிறார். அதே போல்தான் அண்ணா நகருக்கு பக்கத்திலே ஒரு சிறுமி பாலியல் குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் இதே எடப்பாடி வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கடைசியில் பார்த்தால் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் அதிமுக சார்ந்த வட்ட செயலாளர் சுதாகர். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரையில் குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றால் அந்த குற்றங்களை புரிந்தவர் பூரா அதிமுகவை சார்ந்தவர் தான். அந்த பட்டியலே இடத்தில் இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பாராமெடிக்கல் மாணவிக்கு பாலியல் கொடுத்து அதில் கைது செய்யப்பட்ட பிரமுகர் அதிமுகவை சார்ந்த விஜய் சிங் பால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமேஸ்வரத்தில் அதிமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மருமகன் ராஜேஷ் கண்ணன் பெண்களுடைய மாற்றி டிரெஸ்ஸை மாற்றி நிர்வாண படம் எடுத்தவர், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். இந்த சென்னைக்கு அடுத்தில் இருக்க தாம்பரத்தை அடுத்த படப்பை பகுதியை சார்ந்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பொன்னம்பலம் அவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகி பொன்னம்பலம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை தகாத முறையில் நடத்திட்டான்னு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூடி தொடப்ப கட்டியாலே அடிச்சிருக்கிறாங்க அந்த அதிமுக பிரமுகர். இந்த ஊடகங்கள்லாம் வந்தது. அதே போல சேலம் வேளச்சேரி சண்முகமூர்த்தி வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தோடு அதிமுக ஜெயலலிதா பேர் ஒன்றிய செயலாளர் ராஜா என்பவர் ரோடித்து அடியாட்களை வைத்து உருட்டுக்கட்டை ஆயுதங்கள் தாக்கி அட்டுழிவு செய்ததால் அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் விருதுநகர் நரிக்குடி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சந்திரன் தலைமையிலான கும்பல் ஆயுதங்களுடன் சென்று KC பிரபாத் என்பவரை அவரது குடும்பத்திலும் வீடு புகுந்து தாக்கி ரவுடிசம் செய்திருக்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிமுகவை சார்ந்தவர். கடந்த மாதம் நெல்லை ராதாபுரத்தில் சிபு ஆண்டனி என்கிற ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி அவருக்கு சொந்தமான 60 சென்ட் நிலத்தை எழுதி வாங்கி அபகரிக்க முயன்ற உணவன் குளத்தை சார்ந்த அதிமுக பிரமுகர் பெயரோடு ஒவ்வொன்றையும் நான் பெயரோடு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் எடப்பாடி அவர்கள் என் மீது வழக்கு போடலாம். இது இல்லை என்று இல்லை பொய் சொல்கிறார்கள் என்று திட்டவட்டமாக அவர் சார்பாக மறுக்கலாம். காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குற்றச்சாட்டை சொல்வதால் ஆதாரத்தோடு தான் சொல்லி பழக்கம். அந்த வகையிலே சுப்பிரமணியம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற பெண் இன்ஸ்பெக்டரை ஹெல்மெட்டால் அடித்து கொலை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் சென்னை தியாகராய நகர் ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள், இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை திமுக அமைச்சரான முறையில் நான் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளருடைய செல்போன் விசாரணை செய்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காவல்துறை தான் கேட்குங்க, நானா பறிமுதல் செய்யல. இல்ல, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தி போட்டு ஒளிபரப்பு செஞ்சது காரணமாக செல்போன்களை விசாரணை சம்மன் கொடுக்கப்பட்டு செல்போனை பறிமுதல் செஞ்சு அது இன்வெஸ்டிகேஷனுக்காக செல்போனை வச்சு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா செல்போன்ல சில டீடைல்ஸ் வரும். அது ஒளிபரப்பு செய்ததற்காக போட்டார்களா அல்லது அதன் மூலமாக துப்பு துளங்குகிறதா என்ற நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டா தெரியும். இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற நீங்க எப்படி பார்க்க? எங்களை பொறுத்த மட்டிலும் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் தலையிட தயாராகவில்லை. புலன் விசாரணையில் தலையிட தயாராகவில்லை. புலன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும். அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு. அவர் நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட்
எதற்காக எடுத்தாருன்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம். செல்போன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்யறோம், பல செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர்கள் ஒரு 14 ஒரு 7 பேர் 8 பேர் சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு 4-5 பேருடைய செல்போன் பதிவு செஞ்சிருக்காங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு. அந்த 4-5 பேரை விசாரிக்கக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் விசாரிக்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம தலையிட முடியாது. சைபர் கிரைம் பிரான்ச்சில் பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. காரணம் என்னன்னா, எப்படி இப்போ வந்து செல்போன்லேயே எல்லா விதமான டீட்டெயிலும் வருது. ஒரு செல்லை சீஸ் பண்ணாலே அதை வச்சு பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம். டிஜிபி கேட்டால் கூட பதில் சொல்லலாம், அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அதுக்குரிய விளக்கம். இந்த விவகாரத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழக செய்தியை வெளிவிடாமல் முடக்குவதற்காக இந்த மாதிரி சிறப்பு குழு ஒரு திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த வழக்கை இஸ் பீங் மானிட்டர்ட் பை தி ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு இதில் வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது, யாரும் தலையிட முடியாது. ஏன்னா சீரியஸாக இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணோம். யார் உள்ள மூக்க விட்டாலும் அவங்களுக்கு கோர்ட்டே தண்டனை கொடுக்குன்றது உங்களுக்கு தெரியாத ஒரு அண்ணா. இங்க தானத்தூர் அந்த விவகாரத்துல நீங்க பல்வேறு காரணங்களை சொல்றீங்க. குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம மாத்தி அதுதான் சொல்றேன், திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிறேன். அதாவது வந்து ஊடுருவி பண்றது இல்ல, கொரில்லா மூவ்மெண்ட் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தோம். ஒரே ஒரு தளபதி மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி 40 வெற்றி பெற்றார். தொடர்ந்து திராவிட போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது. போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரு காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்கிறோம். ஆக இந்த செல்வாக்கை தாண்டிக் கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலான்னு பார்க்குறாங்க. அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க சிறப்பு குழு விசாரணை செய்யணும் சொல்றீங்க. உங்க தனிப்படை விசாரணை செய்யறாங்க. இப்படி இருந்தும் தமிழகத்துல ஒரு கார்ல பயணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தானே இந்த சம்பவம். அச்சுறுத்தலே இல்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியா இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இரவு 10 மணிக்கு மேல ஓட்டல்களே இருக்காது. உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆனா தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில்னா ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமா சென்னை இருக்கு. 24 மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம், பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். 10 மணிக்கே மூடிட்டு போக செய்த காலம் எடப்பாடி காலம். எத்தனை மணிக்கு வேண்டுமானால் திறந்து விட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்பது இப்போதான் பார்க்கக்கூடிய அளவுக்கு 24/7. முன்னெல்லாம் மதுரை தான் தூங்கா நகரம் சொல்லுவாங்க, சென்னை மாநகரமே தூங்கா நகரம். நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு திமுக சேர்ந்த ஒரு நபர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தானத்தூர் அந்த விதத்துல ஒரு திமுக கொடி கட்டி ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தும் போது அதை கண்டிக்காம நான் இல்ல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றது இது எந்த நாங்க இல்ல கொஞ்சம் செஞ்சவங்கள தானே சொல்ல முடியும். செய்யாத நாங்க செஞ்சவங்க முடியுமா? செய்யாத குற்றத்தை நாம எப்படி செய்ய முடியும்? செஞ்சவன் இவன் தான் யோகிய. நாங்க பேரைய மறைக்கிற பேரோட சொல்றோம், காரோட சொல்றோம். அவருடைய ரிலேஷன்ஷிப். தமிழ்நாட்டில் எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் திமுக மீது குறை சொல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.